ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பைமோட் ஆப் வச்சுருந்தீங்க, ஸ்மார்ட் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அதை வந்து டிலீட் பண்ணிடணும். ஸோ டிலீட் பண்ணிக்கு பிஃபோர் என்ன பண்ணணும்னா, இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள் ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபர்மேஷன் ரிமூவ் அன்இன்ஸ்டால்னு கேட்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து அன்இன்ஸ்டால்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. இங்கே ஆப் இன்ஃபர்மேஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாரி இந்தமாரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்தமாரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வந்து கிளியர் கேட்சானு இருக்கும். ஓகேவா, அந்த கிளியர் கேட்சா வந்து கிளியர் கேட்சா பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் யூசேஜில் போனீங்கன்னா கிளியர் கேட்சா இருக்கும். கிளியர் கேட்சா பண்ணிக்கணும். கிளியர் கேட்சா பண்ணதுக்கப்புறம் டேட்டா ஆல்சோ டெலிட்னு பண்ணிக்கணும். ஸோ டிலீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் வந்துடணும். பேக் வந்துட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா, ஸோ கிளியர் கேட்சா கொடுத்தாச்சு. நம்ம கிளியர் கேட்சா கொடுத்ததுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் கொடுத்துடணும். ஸோ அன்இன்ஸ்டால் கொடுத்தாச்சு. இது இப்போ பிஃபோராக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நியூவாக வந்து பண்ண சொல்லியிருக்காங்க எஸ்பிஓவில். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்பாட்டு எஸ்பிஓவில் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ பண்ணலைன்னா நீங்கள் வந்து கரெக்டாக நோட்டீஸ் போர்டை பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஸ்பிஓவில் வந்து இதில் வந்து எஸ்பிஓ ஃபேஸ்புக்கில் வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதில் வந்து அப்ளைனர் யார் எனக்கு சப்போர்ட் பண்ணலையோ ஸோ அவங்க தான் வந்து இதில் லிங்க் மூலிமா போய்ட்டு நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களோட அப்ளைனர் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை, எனக்கு அப்ளைனரு யாரும் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாரு, சப்போர்ட்டே பண்ண மாட்டுறாரு, நான் டோட்டலாகவே அவர் ஒன்றுமே பண்ண மாட்டுறாரு அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வந்து லிங்க்கு. அப்படின்றவங்களுக்கு தான் நீங்கள் ஆக்சுவலி உங்கள் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கணும். இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். இதில் வந்து சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. இதில் வந்து விசிட் பேஜ் இருக்குது. இந்த அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜில் போகிறோம். நம்மளுக்கு வந்து அப்ளைனர் சப்போர்ட் பண்ணலை. ஓகேவா, ஸோ அவர் வந்து ஜாயின் பண்ணி விட்டதோடு சரி, நம்ம வந்து டேரெக்டாக எஸ்பிஓ கீழே நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நீங்கள் எஸ்பிஓ ஃபேஸ்புக் பேஜில் போனீங்கன்னா இதில் வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. இங்கே மோர் இருக்குது பார்த்தீங்கன்னா, டச் பண்ணிங்கன்னா இதுதான் எஸ்பிஓவோட லிங்க். ஓகேவா, பைமோட்டோடைய ரெஃபர் லிங்க் நம்ம வந்து டேரெக்டாகவே ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம அப்ளைனர் சப்போர்ட் கொடுக்காதனால நம்ம வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போய்டும். ஓகேவா, ப்ளே ஸ்டோரில் போனது இன்ஸ்டாலேஷன் கார்டு பாருங்கள், இன்ஸ்டால் கார்டு இன்ஸ்டால் கொடுத்துடணும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் கொடுக்கணும். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுவரை இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு சொன்னால் இல்லை. ஸோ இது கீழே வந்து லெஃப்ட் ஹேண்ட் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் டாப்பில் இருக்குது அக்கௌண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த பாட்டமில் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். நம்ம வந்து எஸ்பிஓவில் என்ன மொபைல் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பர் கொடுத்தா பெஸ்ட்டு. இல்லை நீங்கள் என்ன ஆக்டிவில் நம்பர் இருக்கிறீங்களோ அந்த நம்பர் வந்து கொடுத்தா இது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். இப்போ வந்து நம்ம நம்பர் வந்து கொடுத்துட்டோம். இது வந்து 98401693 ஓகே. ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேட்கும் உங்களுடைய நேம் கேட்கும். ஓகேவா, ஸோ நேம் கொடுக்கும்போது இதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய நேம் எஸ்பிஓவில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து கொடுத்துருங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து வேறு என்ன நேம் கொடுக்கணுமோன்னா உங்களுக்கு வந்து அந்த கூப்பன் கோடு இன்ஸ்டால் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் வரலாம். ஸோ எஸ்பிஐயில் என்ன நேம் கொடுத்துக்கிறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்குங்க. நேம் வந்து ஃபஸ்ட்டு நேம் வந்து உங்களுடைய நேமு, லாஸ்ட் நேம் வந்து இனிஷியல், அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் நேமு ஃபஸ்ட் நேம். இது வந்து கன்ஃபியூஷன் ஆகுதில்ல. உங்கள் மொபைல் நம்பர் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது செக் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்து கெட் த ஓடிபி டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓகேவா, ஸோ ஓடிபி இது பாருங்கள், இந்த 4 டிஜிட்ஸ் நம்பர் வந்து ஓடிபி சென்ட் பண்ணியிருக்குன்னு காட்டுது. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே கீழே டியூரேஷன் வருது பாருங்கள், இங்கே வந்துச்சு பாருங்கள் 6648 வந்துடுச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்ததுனால இந்த நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்துச்சு பாருங்கள் பைமோட் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு வந்திருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து அகைன் நீங்கள் வந்து பைமோட்டை இது அக்கௌண்ட்டை டச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபோன் நம்பர்லாம் கேட்டது பார்த்தீங்களா, இப்போ வந்து கேட்காது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பைமோட் அப்ளிகேஷன் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா, இதுதான் வந்து ஆர்டர் நம்பர். ஓகேவா, இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை கூட எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓடிபி கொடுத்து உள்ளே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இதில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா, உங்களோட நேமு, ஃபோன் நம்பர்ஸு, அட்ரஸ்ஸு, உங்கள் என்ன கேட்டகரி, நீங்கள் வந்து என்ன ஸ்டேட்டு, இந்த தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க. மற்றபடி நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டு கொடுத்துக்குங்க. சென்னைன்னு கொடுத்துக்கிறேன் நானும். என்னோடய அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து சேவ் த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ சேவ் த டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு. மறுபடியும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது மறுபடியும் எடிட்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அது எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன பார்க்க போகிறோன்னா
இதில் வந்து செட்டிங்ஸ் மை ரிவார்ட்ஸ்னு இருக்குது. இந்த மை ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இந்த 200 ருபீஸ் வந்து ரிவார்டு வந்து 50 ரூபாய் என்று கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா 4 பாயிண்ட்ஸ் லைக் திஸ் வந்து ஆமாம் 4 ரிவார்ட் பாயிண்ட் வந்து 1 ருபீஸ்ன்ற மாதிரி கணக்கு பண்ணியிருக்காங்க. இந்த 200 ருபீஸ் நம்மளுக்கு 200 பாயிண்ட் வந்து ஏர்னிங்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது. 50 ரூபா வந்து ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. இந்த ஏர்னிங்ஸில் வந்து நம்ம கிராசரி ஐட்டம் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் பார்த்துட்டோம், மை ரிவார்டும் பார்த்துட்டோம். இது மை சிறு பாயிண்ட் இருக்குது இல்லை ஃபீச்சரில் வரும். ஃபீச்சரில் வரும்போது நான் மோர் தென் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இதுதான் உங்களுடைய பை மோட் ப்ரொஃபைல் ஐடின்ட்டு இருக்கும். ஸோ ஓகேவா, இப்போ சேல்ஸ் டீம் இருக்கவங்க நம்ம ஆல்ரெடி கூப்பன் வாங்கியிருக்கோம். அந்த கூப்பனை வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறது, எஸ்பிஓக்கு எப்படி ரிக்வஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் என்னென்னா இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்து பிஎம் நம்பர் காடுது. அந்த பிஎம் வந்து இதுதான் பைமோட்டோடைய ஸ்மார்ட்டோடைய ஐடி, ப்ரொஃபைல் ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ எஸ்பிஓ சைட்டில் வந்தீங்கன்னா இங்கே வந்து கூப்பன் சேல் ரிக்வஸ்ட்னு இருக்கும். யார் யாருக்கு அப்ரூவல் ஆகிருக்கோ அவங்க தான் வந்து கொடுக்க முடியும். அப்ரூவல் ஆகாதவங்க வெயிட் பண்ணுங்கள். எஸ்பிஓவில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வந்து ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ இது எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். எல்லாருமே கொடுக்கணும்னு கிடையாது. யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் வந்து இதில் வந்து கொடுக்கணும். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்ரூவலும் வந்திருக்கு. இதில் வந்து ஸ்டாப் ஐடி நேம் வந்து காட்டும். இது பை மோட்டில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த மெயில் ஐடி கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அதில் வந்து கிளியராக இருங்க. ஸோ இது மெயில் ஐடி கொடுத்துட்டு இந்த பை மோட்டில் ஃபோன் நம்பர் கொடுத்தோம்ல, ஸோ அந்த ஃபோன் நம்பர் இதில் வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ கரெக்டாக கொடுக்கலனா நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஓகேவா, இதில் தான் வந்து பை மோட்டு ப்ரொஃபைல் ஐடி நம்ம அந்த காப்பி பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து கொடுத்துட்டு இதில் வந்து கிளியராக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டு இங்கே வந்து சப்மிட்மெண்ட்டு இருக்குது பாருங்கள். இந்த சப்மிட்மெண்ட்டு கொடுத்துடணும். சப்மிட்மெண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் யூ ஹவ் த சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்மெண்ட்டுன்னு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இதுவும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் பெஸ்ட்டு. ஒன் டைம் தான் கொடுக்கணும். பேக் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன கேட்குதுன்ட்டு. லாக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டோம். சப்மிட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இந்தமாரி காட்டுது. பட் லாகின்ல தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பை மோட்டில் வந்து ரெஃபர் லிங்க் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணனால இப்போ நம்மளோட டவுன்லைன்ஸில் இருப்பாங்களா, ஸோ அவங்க வந்து டேரெக்டாக வந்து எஸ்பிஓவில் இருக்க ஜாயின் பண்ணக்கூடாது. நம்மளோட டவுன்லைன்ஸை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ டவுன்லைன் அவங்களுக்கு வந்து எப்படி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். இங்கே இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். ஓகேவா, இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸில் வந்து கொடுத்துக்கும் போது இங்கே ஷேர் டு யுவர் ஃப்ரெண்டுன்னு இருக்குது. ஓகேவா, இது வந்து ரெஃபல் கோடு. இது வந்து நம்மளுக்கு இதில் வந்து இதிலே லிங்க் ஆகிடும் உங்களுக்கு ரெஃபல் கோடு. ஓகேவா, ஸோ நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ரெஃபல் கோடெலாம் காட்டாது. நீங்கள் வந்து கிளியர் கேட்சா கொடுக்கணும். கிளியர் கேட்சா கொடுக்கணும், ரெஃபல் கோடு காட்டும். ஸோ அவங்கள வந்து கிளியர் கேட்சா கொடுத்துட்டு நம்ம பண்ண மாரி சொல்லணும். ஓகே, டவுன்லைன்ஸ் வந்து கிளியராக நம்ம வந்து டீச் பண்ணணும். ஸோ இது ஷேர் அண்ட் ஃப்ரெண்டுன்னு கொடுக்கணும். இது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன காட்டுது பாருங்கள், நம்மளுக்கு வந்து எதில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெலகிராமில் சென்ட் பண்ணுறோம். டெலகிராமில் சென்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு யாருக்கு சென்ட் பண்ணணும், நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணணும், நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கம்பல்சரி குரூப்பில் தான் சென்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ நம்ம ஆல்ரெடி குரூப் வச்சதுனால நம்ம வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ சென்ட் பண்ணதுனால நம்மளுக்கு காட்டுது. இப்போ எனக்கு கீழே இருக்கவங்க 11 நம்பர்ஸ் காட்டுது. அந்த 11 நம்பர்ஸும் இந்த லிங்க் மூலிமா தான் அவங்க வந்து பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்தமாரி தான் நம்ம ஆப்பை வந்து ஸ்மார்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்ளைனர் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னும் போது தான் எஸ்பிஓக்கு பண்ணணும். அப்ளைனர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின் போது நீங்கள் வந்து உங்களோட டவுன்லைன்ஸ் உங்களோட அப்ளைனர் யாரோ அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் லிங்க்கை வாங்கிட்டு இதேமாரி ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.